ரெப்ரசன்டேட்டிவ் என்கிற சொல் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதற்கு தமிழ்ல நம்ம என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம் இதுவரைக்கும்? பிரதிநிதி என்கிற சொல் தான் நாம பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரதிநிதி என்கிற சொல் ஒரு தூய தமிழ் சொல் கிடையாது, ஒரு பிறமொழி சொல். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்பதை தமிழில் எவ்வாறு சொல்லுவது? பேராளர். இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் என்பதை குறிப்பதற்கான தூய தமிழ் சொல். ஆளர் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிப்படையில ஆளும் தன்மை கொண்டவர் என்பதுதான் பொருள். இப்ப அறிவாளி என்பதற்கு அர்த்தம் அறிவால் நம்மை ஆள்பவர் என்பதுதான். இந்த ஆளர் என்பதற்கு வேறு சில பொருளும் உண்டு. அதாவது இன்ன துறையில் இன்ன வேலையை செய்வதற்காக நிபுணத்துவம் பெற்றிருப்பதன் காரணமாக நியமிக்கப்பட்டிருப்பவர். அதாவது ஆங்கிலத்தில் டெலிகேட், ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்கிறோம் இல்லையா? ஒரு செயலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருப்பவர். ஏன்னா அவருக்கு அந்த குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டெலிகேட் என்பவரை தமிழில் பேராளர் என்கிற சொல்லால் நாம குறிக்கிறோம். இது மட்டும் கிடையாது, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்பதற்கு சார்பாளர் என்ற ஒரு சொல்லும் அறிஞர்களால் வழங்கப்படுகிறது. இதே போல நாளைய மொழியறிவும் பகுதியில் ஒரு பயனுள்ள சொல்லோடு உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்.